இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் உரையாற்றுவார். இந்திய திருநாட்டை கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் ஒரு தலைசிறந்த நிர்வாகத்தை இந்திய நாடு பல்வேறு மொழி கலாச்சாரம் மதங்களை ஒருங்கிணைந்த நாடு. அந்த நாட்டில் 10 ஆண்டு காலம் இந்திய பிரதமராக தலைமையேற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை இதற்கு முன்னால் எந்த ஒரு பிரதமர் அவர்களும் ஒரு சிறப்பான நிர்வாகத்தை இந்திய திருநாட்டிற்கு தந்த ஒரே பிரதமர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். கடந்த காலங்களில் ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களுக்கு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசினுடைய நிதி தாராளமாக மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற ஆட்சியை உறுதிப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்குவதற்கு மாநிலத்தில் ஆளுகின்ற அரசு எவ்வளவு சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது என்பதனை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம். ஆனால் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் பாரத பிரதமராக இருந்த காலத்தில் தான் ஒரே அரசாணையில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்த ஒரே தலைவர் ஒரே பிரதமர் நம்முடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். இன்றைக்கு உலக நாடுகள் பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகள் வெளிநாடுகளில் 200க்கும் மேற்பட்ட வளர்ச்சியடைந்த நாடுகள். நன்றி, வணக்கம் ஐயா. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக பிரதமராக்குவதற்காக அமைந்திருக்கின்ற என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்து உறுதியாக 3வது முறை பிரதமராக இருக்கின்ற திரு மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான வெற்றியை தேடி தருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக பணியாற்றிடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவரும் இன்னும் 1 மாதம் கடினமாக உழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.